சென்னையில் 2 இடங்களில் மட்டுமே பயணிகளை ஆம்னி பேருந்துகள் ஏற்றி இறக்கலாம் என்றும் பணிமனைகளில் ஏற்றக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இயங்கி வந்த புறநகர் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து இயங்கி வந்த ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை நகருக்குள் 2 இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க இடைக்கால அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம்னி பேருந்துகளை பணிமனைகளுக்கு கொண்டு வருவது தொடர்பாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதை சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என தவறான செய்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தவறான கண்ணோட்டத்துடன் லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கும் ஆம்னி பேருந்துகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளை மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக முன்பதிவு செயலிகளில் குறிப்பிட வேண்டும் என கூறியுள்ள போக்குவரத்து ஆணையர் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறிய பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS கூறிய நிலையில் பெரிய பிரச்சனைகளையே தீர்த்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். இந்த சிறு பிரச்சனைகள்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 20 கோடி அளவில் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டு 6 மாத காலத்தில் நிறைவேற இருக்கின்றன. நிரந்தர தீர்வாக மெட்ரோ ரயில் அமைப்பதற்குண்டான திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சித் தலைவர்கள் சொன்னது போல சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம். நீங்க சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம். ஹிமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் குடும்பத்தினருக்கு நடிகர் அஜித் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். கடந்த 4ஆம் தேதி சட்லஜ் நதிக்கரையின் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெற்றி உட்பட 3 பயணம் செய்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றுக்குள் விழுந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் வெற்றியின் நண்பர் கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார். ஆனால் வெற்றியின் நிலை குறித்து தெரியாததால் அவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றது. விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வெற்றியின் உடல் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு ராஜ கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு வெற்றியின் உடலுக்கு உறவினர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக வெற்றியின் வீட்டுக்கு சென்ற நடிகர் அஜித் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வெற்றி துரைசாமியும் நடிகர் அஜித்தும் நீண்ட நாள் நண்பர்களாவர். ஹிமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் மரணமடைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்.